கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 15 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேராக சரவணன் கிட்ட சொல்கிறாரு, அவங்க பேசினதை பார்த்தாலே ஒரு சந்தேகமாக இருக்குல்ல அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, ஆமா கார்த்தி, அவனுங்களை பார்த்தாலே சந்தேகமா தான் இருக்கு. இவனுங்களை பார்த்தா இந்த ஊர் மாதிரியும் தெரியல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி நம்ம கிளம்புவோமா அப்படின்னு கேட்க, சரவணனும் சரி கார்த்தி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா அந்த மலை அடிவாரத்துல உள்ள அந்த கிராமத்துக்கு கிளம்புறாங்க. அங்க நேரா வந்துட்டு நம்ம கார்த்தியும் சரவணனும் போறாங்க. அங்க போனதோட சரவணன் சொல்றாரு, கார்த்தி இங்க எப்படியும் ஒரு 30-40 வீடு மட்டும்தான் கார்த்தி இருக்கும். இங்க விசாரிச்சா நமக்கு வந்துட்டு தீபாவை பத்தின தகவல் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்றாரு, கார்த்தி ஒரு வாரத்துக்குள்ள தீபாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால நம்ம ஒரே எதிரியா போனா கண்டிப்பா வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க ஒரு பக்கம் போங்க, நான் ஒரு பக்கம் போறேன் அப்படின்னு. கார்த்தியும் சரி நீங்க சொல்றது சரிதான், இன்னைக்கு ஒரு நாள்லயே இந்த 30-40 வீட்டுல விசாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் போறாரு, நம்ம சரவணன் ஒரு பக்கம் போறாரு. இன்னொரு பக்கம் அந்த கற்பகம் வீட்டுல உள்ள அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு தீபாவை வச்சிருந்த அந்த தாலிய போட்டோல எடுக்கிறாரு. எடுத்துட்டு இந்த தாலியை மட்டும் வித்தா எப்படியும் ஒரு வருஷத்துக்கு காசே கொடுக்காம குடிக்கலாமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த தாலி எடுக்கிறாரு. எடுத்துட்டு நேரா வெளியில வராரு. வெளியில வந்துட்டு நேரா அடகு வைக்கிறதுக்கு கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு நேரா அவங்க கிட்ட அந்த தாலியை கொடுக்க, அப்ப அடகு கடைக்காரர் கேக்குறாரு, உனக்கு ஏதியா இப்படி தாலி கிடைச்சிச்சு, கிட்டத்தட்ட இது ஒரு 10-15 பவுன் இருக்கும் போலயே அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இது வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னா நீங்க கேட்க கூடாது. உங்களுக்கு என்ன, இந்த தாலி எடுத்துக்கிட்டு காசை கொடுங்க, அதுக்கப்புறம் அதை உருக்கி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, யோ நீ மட்டும் இப்போ பொய் சொன்னேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உன்னை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும். நீ எங்கேயும் திருடுனதா இருந்தா இப்பயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு, இந்த திருட்டு நகை வாங்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரியா, என் பொண்டாட்டி ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கா, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால இந்த தாலியை கொண்டு போய் அடமானம் வச்சு காசு கொண்டு வர சொன்னா, அதனாலதான் நான் வந்துட்டு காசு வாங்குறதுக்காக வந்தேன், மற்றபடி நான் ஒன்றும் திருட்டு நகையெல்லாம் கொண்டாந்து கொடுக்கல அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு நேரா அந்த தாலியையும் வாங்கிக்கிட்டு காசையும் கொடுத்துட்றாங்க அந்த ஆளுகிட்ட. அந்த ஆளு ரொம்ப சந்தோஷமா காசை வாங்கிக்கிட்டு வெளியில வராரு. அந்த காசை பார்த்துக்கிட்டே அவர் நினைக்கிறாரு, இதை வச்சு நம்ம ஒரு வருஷத்துக்கு இந்த ஊர்ல உள்ள எல்லா சரக்கையும் வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வெளியில வராரு. அப்பன்னு பார்த்து அவங்க மனைவி கற்பகம் இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. அவங்கள பார்த்ததோட அவர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு அந்த காசை ஒழிச்சிக்கிறாரு. அப்ப அந்த கற்பகம் கேக்குறாங்க, இங்க என்னையா பண்ற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, உன்னை தேடிதான் கற்பகம் வந்தேன், நீ வேற அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தியல்ல, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆகிருமோ அப்படின்ட்டு உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கற்பகம் சொல்றாங்க, உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, நீ இப்படி என்னை தேடி வர ஆளே கிடையாதே, உண்மையை சொல்லு, எதுக்கு வந்த அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல கற்பகம், நான் சும்மாதான் வந்தேன் அப்படின்னு. அப்ப உடனே கற்பகமும், சரி வாயா ஊருக்கு போகலாம், அந்த பொண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்துட்டேன், அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் எது கிடைச்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஏன் முகவரியையும் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, உனக்கு ஏன் கற்பகம் இந்த வேலையெல்லாம், அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தியா வந்தமான்னு இருக்க வேண்டியதானே, எதுக்கு அந்த பொண்ணை பத்தின விவரங்களை எல்லாம் உன் வீட்டுக்கு வந்து சொல்ற அப்படின்னு. அதுக்கு கற்பகம் சொல்றாங்க, யோ அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா, ஏதாவது பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அதான் நான் அந்த பொண்ணை வந்துட்டு பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு கற்பகம், நீ தான் எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருக்க, ஒருவேளை அந்த பொண்ணு கெட்ட பொண்ணா இருந்துச்சுன்னா, ஒருவேளை உன்னை தேடி ரவுடிக யாராவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ கற்பகம் அப்படின்னு. அப்ப கற்பகம் சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன், ஐயோ அதான் ஏன் நான் சுத்தமா மறந்துட்டேன், வீட்டுல அந்த பொண்ணோட தாலி இருந்துச்சுல்ல, அதை கொண்டாந்து கொடுக்க மறந்துட்டேன், அதை முதல்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கேக்குறாரு, என்ன கற்பகம் சொன்ன, தாலியா அப்படின்னு. அதுக்கு கற்பகம் சொல்றாங்க, ஆமா ஐயா, அந்த பொண்ணோட தாலிய சாமி கிட்ட வச்சேன்ன,
அதை கொண்டாந்து கொடுக்கணும், சுத்தமா நான் மறந்துட்டேன், நான் போய் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இதை கேட்டுட்டு அவரை அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, அந்த தாலியை வேற நம்ம அடமானம் வச்சு காசா வாங்கிட்டோமே, இது தெரிஞ்சிச்சுன்னா அவன் நம்மளை கொன்னுருவாளே, சரி இருக்கட்டும், எதா இருந்தாலும் சமாளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க ரெண்டு பேரும். அப்ப கற்பகம் நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ஒவ்வொரு வீடா தேடி வராரு. அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, நான் கேள்விப்படலையே அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப இன்னொரு பக்கம் சரவணன் ஒவ்வொரு வீடா தேடி வராங்க. அப்ப கற்பகம் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. இறங்கி நேரா வீட்டுக்குள்ள போக பாக்குறாங்க. அப்ப சரவணன் டக்குன்னு அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, கற்பகம் அங்கேருந்து வந்துட்டு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்ல, அப்ப சரவணன் சொல்றாரு, அம்மா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மலையிலேருந்து ஏதோ ஒரு பொண்ணு கீழே விழுந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்ப கற்பகம் சொல்றாங்க, ஐயா எனக்கு தெரியும்யா அப்படின்னு சொன்னதோட, அப்ப கற்பகம் கேக்குறாங்க, நீங்க யாருங்கய்யா, அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரவங்களா அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஆளு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. உடனே கற்பகம் சொல்றாங்க, ஐயா இப்பதான் அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த பொண்ணு உயிரோட இருக்காங்களா அப்படின்னு. கற்பகம் சொல்றாங்க, ஐயா அந்த பொண்ணை 2 நாளா நான் தான் வீட்டுல வச்சிருந்தேன், அந்த பொண்ணுக்கு மூலிகை வைத்தியம் பண்ணேன், ஆனா அந்த பொண்ணு சரியாகிற மாதிரி தெரியல, நான் டாக்டரை கூட்டிட்டு வந்து பார்த்தேன், டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஒரு 2 நாளா இந்த பொண்ணை வச்சுக்க கூடாது, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாங்க. உடனே நானும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டேன் ஐயா, இப்பதான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்தேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் சேர்த்திருக்கேன், நீங்க போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஐயா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணன் சந்தோஷப்படுறாரு, அம்மா நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அம்மா அப்படின்னு. அப்ப கற்பகம் சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, அந்த பொண்ணோட தாலி கூட என் கையில இருக்கு, நான் இப்பதான் கொடுக்கணும்னு நினைச்சேன், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப கற்பகத்தோட ஹஸ்பண்ட் நிறுத்துறாரு, ஒரு நிமிஷம் நில்லு கற்பகம், இவங்க தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஆளுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, எனக்கு அந்த பொண்ணை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கற்பகத்தோட ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு, இவ கண்டிப்பா தாலி எடுத்து கொடுக்க போறா, அங்க தாலி இல்லைன்னா என்னதான் சந்தேகப்படுவா, இப்போதைக்கு இந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அவரே வந்து நேரடியா கேட்டாதான் நாங்க வந்துட்டு இந்த தாலியை கொடுப்போம், நீங்க வேற யாரா இருந்து இந்த தாலியை திருடிட்டு போறதுக்காக வந்து கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு. கற்பகம் சொல்றாரு, என்னையா இப்படி பேசுற, இவர் தான் போலீஸ்ன்னு தெரியுதுல்ல அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இவரை பார்த்தா எனக்கு போலீஸ் மாதிரியே தெரியல அப்படின்னு. அப்பன்னு பார்த்து சரவணன் சொல்றாரு, சரி என் மேலதானே டவுட் உங்களுக்கு, நான் இப்பவே கார்த்தியை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சரவணன், ஏதாவது லீடு கிடைச்சிச்சா, நான் இங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், யாருமே வந்துட்டு அது மாதிரி தீபாவை நான் பார்க்கலன்னு தான் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி கவலைப்படாதீங்க, தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு, வாங்க நேரா நீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி ரொம்ப சந்தோஷமா இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை கேட்டதோட கற்பகத்தோட ஹஸ்பண்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு, என்னடா இது, கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்ப கார்த்தி அங்கேருந்து வராரு. வந்ததோட நீரா அந்த கற்பகத்தை பார்த்து, அம்மா சொல்லுங்கம்மா, தீபா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க, கற்பகம் கேக்குறாங்க, ஐயா நீங்க யாருயா அப்படின்னு. அப்ப சரவணன் நேரா அவங்க கிட்ட, இங்க பாருங்க, இவர் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், ரியா ரம்யா அப்படிங்கிற 2 பேரு அந்த பொண்ணை தீபாவை கடத்திட்டு வந்துட்டு மலையிலேருந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கற்பகம் சொல்றாங்க, எனக்கு அப்பவே தெரியும்யா, இந்த பொண்ணை தானா விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, யாரோ ஒருத்தவங்க தான் இந்த பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கணும்னு நான் அப்பவே நினைச்சேன், நான் நினைச்சது சரியா போச்சு, ஆனா கடவுளா பார்த்து அந்த பொண்ணை இன்னும் பிழைக்க வச்சிருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காங்க, அந்த பொண்ணோட தாலி என்கிட்ட இருக்கு, அந்த தாலிக்கு சொந்தக்காரரு நீங்க தான், உங்ககிட்டே நான் அந்த தாலியை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்குள்ள போக, கற்பகத்தோட ஹஸ்பண்ட் வந்து தடுக்கிறாரு, நில்லு கற்பகம், நில்லு கற்பகம் அப்படின்னு. ஆனா கற்பகம் சொல்றாங்க, நீ அங்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமிகிட்ட உள்ள தாலியை பார்க்க, அங்க உள்ள தாலியை காணும். அதை பார்த்ததோட கற்பகம் நேரா அவரை மறைச்சுக்கிட்டு, ஐயோ இங்க இருந்த தாலி எங்க அப்படின்னு கேட்க, அவரு திருன்னு முடிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியல கற்பகம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாக்கெட்ல இருக்க காசை கற்பகம் பாத்துறாங்க. அப்ப கற்பகம் நேரா அவரை பார்த்து, என்ன காரியம் பண்ணிருக்க, தாலியை அடகு வச்சுட்டியா, மரியாதையா வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. சரவணன் கேக்குறாரு, என்னமாச்சு அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, தீபாவோட தாலி எங்க அப்படின்னு. அப்ப கற்பகம் சொல்றாங்க, ஐயா
என் புருஷன் சரியான குடிக்காரன், இந்த தாலியை கொண்டு போய் அடமான வச்சு காசு பார்த்துட்டான். நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, இப்பதான் அவன் அடகு வச்சிருக்கணும். எந்த கடையில அடகு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க, நான் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதே கடைக்கு போறாங்க அந்த காசை கொண்டுகிட்டு. அப்ப நேரா அந்த கடைக்கு போயிட்டு அவங்க கிட்ட காசு கொடுத்து அந்த தாலியையும் மீட்டு எடுக்கிறாங்க. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, நான் அப்பவே இவன் மேல சந்தேகப்பட்டேன். என்ன, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அதனால அடகு வைக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டான், இல்லைன்னா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப கற்பகம் சொல்றாங்க, இங்க பாருங்க, இனிமே அடகு வைக்கிறதா இருந்தா அந்த நகைக்கு அவங்க தான் சொந்தக்காரங்களான்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இனிமே அடகு வைக்கிறதெல்லாம் பிடிங்க அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க, இல்லீகலா அடகு வைக்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கடைக்கு சீல் வைக்கிற மாதிரி ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு, என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனும் அந்த கார்த்திகா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க தீபாவோட தாலியை வாங்கிக்கிட்டு. அப்ப சரவணன் நேரா அந்த கற்பகத்துக்கிட்ட, என் ஒய்ஃபை நீங்க காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போதைக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது, ஆனா என் ஒய்ஃபை நான் போய் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பொருள் வந்து சேரும் அப்படின்னு சொல்ல கற்பகம் சொல்றாங்க, அந்த பொண்ணு உயிரோட இருந்தாலே எனக்கு போதும் தம்பி, நீங்க அந்த தகவலை மட்டும் என்கிட்ட சொல்லிருங்க. உங்க ஒய்ஃபு மட்டும் உயிரோட இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சாலே எனக்கு போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், நீங்க தீபாவை காப்பாத்தினதுக்கு நாங்க தான் உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு நேரா வீட்டுக்கு வர ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. சரவணனும் கார்த்தியும் சேர்ந்து தான் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க வந்துட்டு தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்ப அந்த சக்தி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, என்ன இது 2 நாளா இந்த பொண்ணு கண்ணை திறக்காம அப்படியே இருக்கா, இந்த பொண்ணு உயிரோட இருக்கால்ல, ஆனா எதுக்காக இந்த பொண்ணு கண்மொழிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, சார், இந்த பொண்ணு மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்க இப்படி மயக்கமாவே இருக்காங்க. இவங்களோட எப்படியாவது இவங்கள மயக்கத்துல தெளிய வைக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இந்த பொண்ணு மயக்கத்துல தெளிஞ்சாதான் இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு எந்த ஊருன்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பொண்ணை பத்தின டீட்டெயில கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல அந்த சக்தியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தியும் சரவணனும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்ப சரவணன் நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி, அந்த அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் தீபாவை அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க, நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்லையே பார்க்கலாம் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க. அங்க வந்ததோட சரவணன் நேரா அவங்க கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, ஒரு 22 வயசு தக்க ஒரு பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி இங்க அட்மிட் ஆனாங்களா, தலையில அடிபட்டு அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, ஆமா சார், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அட்மிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப சரவணனும் கார்த்தியும் போறாங்க. கார்த்தி ரொம்ப ஆர்வத்தோட போறாரு. அங்க போய் பார்த்தா தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. இதை பார்த்ததோட தான் கார்த்தி நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. அப்ப பாக்குற சரவணனுக்கு சுத்தமா நம்பவே முடியல. அப்ப சரவணன் நேரா கார்த்திகிட்ட, சரவணனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி, இப்ப கூட என்னால நம்பவே முடியல கார்த்தி, தீபா உயிரோட இருக்காங்கன்னு நீங்க சொல்லும் போதெல்லாம் கண்டிப்பா அது உண்மையா இருக்காது, அன்புனால தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மத்தபடி தீபா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட எப்படியாவது தீபா உயிரோட இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்த்த பிறகு எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கார்த்தி, தீபா உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கார்த்தி அப்படின்னு சொன்னேன். கார்த்திக் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி, இதுக்கப்புறம் நீங்க என்ன ப்ரொசீட் பண்ண போறீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, தீபா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கியூர் ஆகணும், தீபா கியூர் ஆனதோட தீபா கிட்ட விஷயங்களை எடுத்து சொல்லி தீபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், அங்க உள்ள கீதாவை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு எப்படியாவது கீதாவை அந்த ரவுடி கிட்ட எடுத்து காப்பாத்தணும் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அப்ப சரவணன் கேக்குறாரு, கார்த்தி, நீ எப்படி கீதாவை காப்பாத்துவ, கீதா ஒரு கொலை பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்கள வந்துட்டு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமே கார்த்தி அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா தீபாவை காப்பாத்துவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்டுட்டு சரவணன் சொல்றாரு, சரி கார்த்தி, அந்த கீதா அப்படி உங்களுக்கு என்ன பண்ணா, அவளை போய் காப்பாத்தணும்னு சொல்றீங்க அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க சரவணன்,
எங்கள் அம்மா வந்துட்டு உயிர் போகிற நிலமையில இருந்தாங்க. அப்போ தான் கீதா வந்துட்டு எங்கள் அம்மாவை காப்பாத்துனாங்க. அவங்க செல்ஃபிஷ் தனத்துக்காக வந்தாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்க வந்ததுனால தான் எங்கள் அம்மா உயிர் படைச்சாங்க. அதனால கண்டிப்பாக அந்த நன்றி கடனை செலுத்துறதுக்காக நான் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல சரவணன் கேட்குறாரு, எப்படி கார்த்தி உதவி பண்ணுவீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, வக்கீலை வச்சு வாதாடி அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் அவங்க வந்துட்டு கத்தியால் குத்துனாங்கன்னு சொன்னால், ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை காலம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட அவங்க மேலே தீவிரவாதி கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீங்களும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சரவணன் அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ஒரு பொண்ணை ஏமாற்றி ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான். அவனை தீபா அந்த கீதா கொலை பண்ணியிருக்கா. எல்லாம் ஓகே தான். ஆனால் சட்டப்படி பார்க்க போனால் அந்த பொண்ணு செஞ்சது தப்பு தானே கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, சட்டப்படி அவனை யாரும் தண்டிக்காததுனால தான் கீதா அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. நம்ம அவளை காப்பாற்றணும் சரவணன் அப்படின்னு சொன்னதோட சரவணன் சொல்றாரு, கார்த்தி என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி நேராக நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா லைட்டாக கண் முழிக்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு நேராக தீபாவை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு நேராக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்கன்னு தெரியுது. எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் தீபாவை பார்க்குறாரு. அப்போ தீபாவுக்கு எதுவுமே புரியவே இல்லை. ஏன்னா தீபா பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டாங்க. அப்போ சக்தி நேராக அந்த பொண்ணை பார்த்து, இங்கே பாருமா, உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொன்னதோட அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன என்னுடைய ஹஸ்பண்டா? எனக்கு கல்யாணம் ஆகிட்டா? நான் யாரு? எனக்கு நான் ஏன் இங்கே இருக்கேன்? என் அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சக்தி நேரா தீபாட்ட, தீபா உன் பேரு தீபான்னு உனக்கு தெரியுங்களா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, என் பேரு தீபான்னு தெரியும், எங்க அம்மாவும் அப்பாவும் எங்க, இவங்க யாரு அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சக்தி. அப்ப சக்தி கேக்குறாங்க, இங்க பாருங்க சார், அவங்க அம்மா அப்பா ஞாபகம் இருக்கு, அவங்க பேரு ஞாபகம் இருக்கு, ஆனா உங்களை ஞாபகம் இல்லை. அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தது எதுவுமே இவங்களுக்கு ஞாபகம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அவங்க இடைப்பட்ட காலத்தில் உள்ள விஷயங்களை தான் மறந்துருக்காங்க. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பாவை பார்த்தா கண்டிப்பாக இவங்க வந்துட்டு மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இல்லைங்க, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கேன், இப்போ அவங்க அம்மா அப்பாவை அழைச்சிட்டு வந்தால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சார், அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆகும். அது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது சார் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்னடா இது, இவங்க எப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டு போயிருக்காங்க நம்ம கார்த்தி. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அவங்க அம்மா அப்பா தர்மலிங்கமும் ஜானகியும் தானே, அவங்க வந்தால் கண்டிப்பாக தீபா ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி பிரச்சனை, அதனால தான் நான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன்னு நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தர்மலிங்கத்துக்கு கால் பண்ணுறாங்க. தர்மலிங்கம் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, அந்த தீபா ஏதாவது உங்களை திட்டாளா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறேன், உடனே வரீங்களா அப்படின்னு. ஸோ அதுக்கு தர்மலிங்கி கேட்குறாரு, ஐயோ தம்பி என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் பதட்டப்படாமல் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்ககிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜானகிட்ட, ஜானகி என்னன்னு தெரியல, மாப்பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாரு, போயிட்டு வருமா அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, சரிங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அங்கே வராங்க. வந்ததோட கார்த்தியும் சரவணன்னு நிற்கிறத பார்த்துட்டு தர்மலிங்கம் வந்து கேட்குறாரு, தம்பி யாருக்கு தம்பி என்னாச்சு, வீட்டில் யாரையுமே காணும், அப்போ வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல தம்பி, அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக தர்மலிங்கத்தை கூட்டிகிட்டு போயிட்டு தீபாவை காமிக்க தர்மலிங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு, தம்பி என்ன தம்பி இது, இப்போ தானே தீபாவுக்கு தலையில் அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க, இப்போ மறுபடியும் என்னாச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட சொல்லாத பல விஷயங்கள் இருக்குது, இப்போதைக்கு தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க, இதுதான் தீபா, வீட்டில் இருக்கிறது தீபா கிடையாது, தீபா மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்க வேற பொண்ணு அப்படின்னு. இதை கேட்டதோட தர்மலிங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் கார்த்தி பல விஷயங்களை தர்மலிங்கத்துக்கிட்ட சொன்னதோட தர்மலிங்கம் சொல்கிறாரு, தம்பி அப்போ என் பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் ஆனத்துலேருந்து எல்லாத்தையும் மறந்துட்டாளா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாங்க மாமா அப்படின்னு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.